Okay, sir. Find the first part சொல்றாங்க. Find the pioneer transform. Find the pioneer transformation which maps the points z equal to minus 2i comma I comma infinity and w equal to 0 comma minus 3 comma 1 by 3. சரியாமா? Also find image கேட்குறான். Also find image of modulus of z is less than 1. Modulus of z is less than 1. எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைனரி டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணி கிராஸ் ரேஷியோ அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சலாம். செகண்ட் பார்ட் எப்படி போடுறது? அதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஒர்க். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா z3ங்கிற பாயிண்ட் இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு. அப்ப z3 பாயிண்ட நம்ம விட்டுறலாம். சரிங்களா? Okay. அப்ப ஃபார்முலா என்ன நடந்திருக்கும்? ஒமேகா மைனஸா ஒமேகா மைனஸ் ஒமேகா 1 இன்ட்டு ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 3 divided by omega minus omega 2 sorry omega 3 omega 3 omega 2 minus omega 1 equal to z3 பாயிண்ட் இல்ல அதனால z minus z1 divided by z2 minus z1 கரெக்டா Okay, sir. பொறுமையா அப்ளை பண்ணிட்டு என்ன ரிசல்ட் வரும்னு சொல்றாங்கன்னு பொறுமையா அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லிடுவீங்க ஒமேகா மைனஸ் 0 ஒமேகா 2 ஒமேகா 2 மைனஸ் 3 அப்போ மைனஸ் 3 மைனஸ் 1 by 3 divided by omega minus 1 by 3 into 0 sorry minus 3 minus 3 minus 0 equal to z minus of minus plus 2i divided by I plus 2i ஏதாச்சும் தப்பா போட்டிருந்தா சொல்லுவான் ஒரு மிஸ்டேக் ஆனாலும் போயிடுச்சு திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்துருவோம் பாயிண்ட் வச்சு கரெக்டாக போட்டாச்சு மட்டும் பாருங்க கரெக்டாக போட்டுக்குதாமா கரெக்டா தான் சார் இருக்கு. இப்போ அப்ளை பண்ணுங்க ஒமேகா இன்ட்டு இது மைனஸ் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மைனஸ் 10 by 3 கரெக்டுங்களா மைனஸ் 10 by 3 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 ஒமேகா பை சாரி 3 ஒமேகா மைனஸ் 1 3 ஒமேகா மைனஸ் 1 3 omega minus 1 divided by 3 into minus 3 கரெக்டா கண்ணு ஓகே சார் 10/3 divided by மைனஸ் கட் ஆயிடும் கரெக்டாமா 10 ஆமா சார் கரெக்டாமா 10 ஒமேகா என்ன கிடைக்குமா நம்மளே வந்துட்டு மைனஸ் இது போட்டுட்டேன் சார். ஓகே இந்த 3 கீழே வந்துடும் இந்த பக்கம் ரைட் சைடு என்னாச்சு ரைட் சைடு 2 z plus 2i divided by 3i அப்போ equal to z plus 2i divided by 3i 3 கட் ஆயிடுச்சு 3 கட் ஆயிடுச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நீங்களே போடுங்க எனர்ஜி மிஸ்டேக் ஆகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே சார் 3 omega minus 1 equal to z plus 2i divided by I அதை இதை சிம்பிளை பண்ணி கிராஸ் பண்ணி பண்ணிங்கன்னா
10 omega I equal to z plus 2I into 3 omega minus 1. About 10 omega I equal to 3 omega z plus 3 into 2 6 6 omega I minus z minus 2I. இப்போ இது ரெண்டு ஒமேகா டேம் ரெண்டு ஒமேகா டேம்னால நமக்கு இங்கே மூவ் ஆயிடும். ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா என்னாச்சு 10 ஒமேகா ஐ மைனஸ் 6 ஒமேகா ஐ மைனஸ் 3 ஒமேகா இஜட் ஈக்குவல் டு மைனஸ் இஜட் மைனஸ் 2ஐ. ஸோ ஒமேகா இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 10 ஒமேகா ஐ மைனஸ் 10 ப்ளஸ் 10 இது வந்து 4 ஒமேகா ஐன்னு 4 omega I minus 3 omega z equal to minus will taking common z plus 2y. Then omega will taking common, then z minus z plus, sorry, மாத்தி எழுதிட்டேன். Omega will taking common, then 4i minus 3 z, 4i minus 3 z equal to minus z plus 2y. அப்போ ஒமேகா ஈக்குவல் என்ன ஆகுது மைனஸ் ஆஃப் z பிளஸ் 2i டிவைடட் பை 4i மைனஸ் 3z. இந்த மைனஸ் கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு z பிளஸ் 2i டிவைடட் பை 3z மைனஸ் 4i. இது வரைக்கும் போட்டிங்கன்னா இதான் பைனைட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செக் பண்ணி பாருங்க இந்த ஆன்சர் வந்து. ஓகே சார். 2 மினிட்ஸ் டைம் எடுக்கிறேன். இது கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்லுங்க, நம்ம அடுத்தது கான்செப்ட் எப்படி போறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. வந்துதாமா போலாமா? கரெக்ட் தான் சார். சரி, அவன் பைனைட் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டால் இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு உண்டான இது வரைக்கும் ஆன்சர் முடிச்சாச்சு, இது வரைக்கும் முடிச்சாச்சு, இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ ஃபைண்ட் தி இமேஜ்னு கேட்டுக்கிறோம். அப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணலாமா? ஓகே சார். அப்போ மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1 இருக்குதா? நல்லா பார்த்துங்க. இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாக போருங்க. மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1 இருக்குது. சரிடா கண்ணு? ஓகே சார். அப்போ இஜெட் ஈக்குவல் என்ன எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன், எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுக்கணும். ஒமேகா ஈக்குவல் என்ன எடுக்கணும், யூ பிளஸ் ஐவின்னு எடுக்கணும். சரியாம்மா? ஓகே சார். ஓகே, சரிம்மா. இப்போ இது வரைக்கும் ஓகேன்ட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுலேருந்து இஜெட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து என்னது இஜெட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம், அது ஒரு ஒர்க்கு. இல்லைன்னா இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்ளை பண்ணி போடலாம். சரிங்களா? ஓகே சார். இப்போ இஜெட் ஈக்குவல் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணி போடலாமா, அது உங்களோட சாய்ஸ் தான். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல இஜெட் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒமேகா ஈக்குவல் கண்டுபிடிச்சிங்களா, அதே ஒர்க்ல இந்த பாயிண்ட் எடுத்துட்டு, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இஜெட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுல இருந்து இஜெட் ஈக்குவல் என்னன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து கண்டுபிடிங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்து கூட இந்த பாயிண்ட்ல இருந்து இஜெட் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிங்களா. அப்ப இதுல இருந்து இன்னொரு ரீவொர்க் பண்ணுங்க. ஏன்னா மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் 1 கொடுத்துக்கிறோம். அதனால என்ன பண்ண போறோம்னா இஜெட் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிச்சா ஈஸியா முடிஞ்சிடும். கண்டுபிடிக்கலாமா? எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம், ஒரு ஐடியா கொடுக்குறேன். எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியா, சரி இங்க இருந்து கண்டுபிடிக்கலாம். கண்ணு இங்க இருக்குது பாத்தியா, இந்த பாயிண்ட்ல இருந்து கண்டுபிடிங்க. இது ஈஸியான ஐடியா. இதுல இருந்து கண்டுபிடிங்க, ஈஸியா வரும். சரிங்களா? பார்க்கலாமா? இங்க பாருங்க, ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ரெட் லைன் இருக்கு. என்ன கிடைச்சிக்குது, 4 ஒமேகா ஐ ஈக்குவல் டு
அந்த இஜெட்ங்கிற டேர்ம் அங்க இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப என்னாச்சு மைனஸ் இஜெட் மைனஸ் 2i பிளஸ் 3 ஒமேகா இஜெட். கரெக்டா கண்ணு? எனக்கு இஜெட் ஈக்குவல் கண்டுபிடிக்கணும். ஓகே சார் 2i இங்க வந்துரும். இஜெட் ஈக்குவல் கண்டுபிடிக்கணும். அதனால என்ன ஆகும் 2i இந்த பக்கம் வந்துரும். அப்ப என்னாச்சு 4 ஒமேகா i மைனஸ் 2i மைனஸ் 2i. கரெக்டாமா? சார் ஒரே நிமிஷம் சார் எங்க சார் போட்டுருக்கீங்க? சரி அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க இங்க இருந்து கூட போட்டுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்க இங்க இருந்து கூட இஜெட் ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சுக்கங்க. எங்க இருந்து இதுல இருந்து கூட இஜெட் ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சுக்கங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி திரும்ப கண்டுபிடிக்கணும். ஓகே சார். எதுல இருந்து போடுறீங்க? உங்களோட சாய்ஸ் தான். சார் லாஸ்ட் டைம்ல இருந்து ஜெட் கண்டுபிடிக்கலாம் சார். லாஸ்ட் டைம்ல இருந்தே கண்டுபிடிக்கலாமா? அப்ப சொல்லுங்க கிராஸ் மல்டிப்ளைனா ஒமேகா இஜெட் மைனஸ் 4i ஒமேகா கேட்டுங்களா ஈக்குவல் டு இஜெட் பிளஸ் 2i. கரெக்டாமா? ஓகே சார். இந்த இஜெட் டைம் இங்க கொண்டு வந்துருங்க. இந்த 2iங்கிற டைம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப என்னாச்சு ஓகே சார். மைனஸ் 4i ஒமேகா மைனஸ் 2i ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் 3 ஒமேகா. கரெக்டாமா? 3 ஒமேகா சார். சூப்பர் தேங்க்யூ. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னமோ ஆயிடுச்சுன்னு அதான் நீங்க சொல்லிட்டீங்க. தேங்க்யூமா. அப்ப என்னாச்சு மேல லெஃப்ட் சைடு வந்து என்ன பண்ணுவீங்க மைனஸ் வெளியே எடுத்துங்க மைனஸ் 2i வெளியே எடுத்துக்கங்க. அப்புறம் 2i வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும் 2 ஒமேகா பிளஸ் 1 2 ஒமேகா பிளஸ் 1 கரெக்டாமா? ஓகே சார். இதுல மைனஸ் இஜெட் வெளியே எடுத்துங்க மைனஸ் இஜெட் வெளியே எடுத்தீங்கன்னா 3 ஒமேகா மைனஸ் 1 3 ஒமேகா மைனஸ் 1 கரெக்டாமா? ரெண்டு பக்கம் சார் எங்க சார் ஓகே சார். அப்ப இஜெட் ஈக்குவல் என்ன கிடைக்குது 2 ஒமேகா பிளஸ் 1 டிவைடட் பை 3 ஒமேகா மைனஸ் 1 இஸ் கரெக்ட். தப்பு பண்ணிட்டு வெளியே 2i இருக்குதா வெளியே 2i இருக்கு. ஆமா சார். அப்ப வெளியே 2i வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது இருக்குது நியூமரேட்டர்ல 2i இருக்குது. நியூமரேட்டர்ல 2i இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ நம்ம கையில ஓகே இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த இஜெட் எடுத்து தான் நான் இங்க அப்ளை பண்ண போறேன். இந்த இஜெட் எடுத்து இங்க அப்ளை பண்ண போறேன். மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்ப இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 1க்கு வந்து மாடுலஸ் எடுங்க. அப்ப மாடுலஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2 ஒமேகா பிளஸ் 1 டிவைடட் பை 3 ஒமேகா மைனஸ் 1 இன்டு 2i. கரெக்டா கண்ணு? இது டவுட் இருக்குதா சொல்ல எக்ஸ்பிளைன். ஓகே சார். டவுட் இருக்குதா? இல்ல சார். இல்ல சார். சூப்பர் थैंक यू. அப்ப இந்த மாடுலஸ் ஆஃப் இஜெட்டோட வேல்யூ என்ன 1 இங்க பாருங்க மாடுலஸ் ஆஃப் இஜெட் லெஸ் than 1 கொடுத்துக்கறான். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1 ன்னு வெச்சு போட்டு அப்புறம் லெஸ் thanக்கு மாத்திக்கலாம். சரிங்களா? சார் ஓகே சார். சொல்லு என்ன டவுட் கேக்க வந்து சொல்லுமா. அது ஸ்கிரீன் போயிட்டு மறுபடியும் வந்துச்சு சார் அதான் சார் சொல்லுங்க. ஓகே. அப்ப இந்த மாடுலஸ் ஆஃப் இஜெட்டோட வேல்யூ என்ன போட்டு 1 ன்னு அப்ளை பண்ணிட்டேன். இங்க இருக்கிற மாடுலஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் 2 ஒமேகா பிளஸ் 1 divided by modulus of 3 omega minus 1 modulus of 2i. சரிடா கண்ணு? ஓகே சார். modulus of a plus ip யோட ஃபார்முலா என்னன்னா root of real part squared plus imaginary part squared. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். அப்ப அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறேன். சரிங்களா? அப்ப 1 equal to ஒமேகா வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டேன் 2 into u plus ib plus 1 divided by 3 into u plus ib minus 1. சரிங்களா? இந்த 2i க்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இந்த 2i கொடுத்தல அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? root of real part இல்ல 0 squared imaginary part இருக்குது 2 squared. கரெக்ட்டுங்களா? 0 squared கட் ஆயிரும். ஓகே. 2 ஆயிரும். இதனோட ஆன்சர் என்ன 2. சரியாமா? அப்ப மாடுலஸ் ஆஃப் 2i யோட வேல்யூ 2.
இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல சார். சூப்பர். அப்ப இத பாத்தீங்கன்னா பொறுமையா கவனிங்க, புரியலன்னா கேட்டுக்கங்க. ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் பேர் பண்ணனும். 2 மல்டிப்ளை பண்ணிட்டு 2u plus 2iv plus 1 divided by 3u plus 3iv minus 1. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இப்ப எதுலாம் ரியல் பார்ட் நியூமரேட்டர்ல? இதுவும் ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். சரிங்களா? அதே மாதிரி இதுல ஓகே சார். ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். கரெக்ட்டாமா? ஆமா சார். அப்போ 1 ஈக்குவல் என்ன கிடைக்குது? 2u plus 1 plus 2iv divided by 3u minus 1 plus 3iv. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ரியலும் இமேஜினரி பார்ட் பேர் இல்ல சார். இல்ல. சரி, அந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேங்க. 1 டிஸ்டர்ப் ஆகுது. அதனால என்ன பண்றேன்? அந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்ப 2u plus 1 ரியல் பார்ட் இல்ல, ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர் plus imaginary part square 2i வருது 2v whole square. கரெக்ட்டுங்களா? டிவைடட் பை அதே ஐடியா இதுக்கு. ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் 3u minus 1 whole square plus imaginary part square 3v whole square equal to 1. கரெக்டாமா? தப்பா? கரெக்ட் சார். ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். அப்ப நம்ம ஃபார்முலா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரிங்களா? அப்ப இமேஜினரி பார்ட் வந்து இங்க 3a இருக்குது, ஓகே. 2b இருக்குது. இங்க 3v இருக்குது, 2v இருக்குது. இது வந்து இதனோட ரியல் பார்ட். அப்ப அதை வச்சு நான் அப்ளை பண்ணி போட்டுக்கிறேன். சரியாமா? ஓகே சார். இங்க ஸ்கொயர் ரூட் இருக்குது. நான் ஸ்கொயர் ரூட் போட் பண்ணா என்ன பண்ணனும்? டேக்கிங் ஹோல் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கம் என்ன பண்ண போறேன்? டேக்கிங் ஸ்கொயர் எடுக்க போறேன். ஸ்கொயர் எடுத்து என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் கட் ஆயிடும். 1 ஸ்கொயர் இந்த வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 ன்னு கிடைக்கும். கரெக்டாமா? ஆமா சார். புரியலன்னா கேட்டு கிடக்கனே. அப்ப தப்பாயிர போகுது. தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தப்பாயிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இது வந்து 9v ஸ்கொயர். 9v ஸ்கொயர் 1 ஸ்கொயர் வந்து 1. இது வரைக்கும் ஓகேங்களா? இது வரைக்கும் போட்டீங்கன்னா போது இதுக்கு மேல ஆன்சர் வந்துடும். என்னாச்சு? டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். இல்ல சார், புரிஞ்சது. சூப்பர்மா. இதுக்கு அப்புறம் அடுத்த ஒர்க் என்ன? ஈக்குவல் டு 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 2u plus 1 whole square plus 4v square equal to 3u minus 1 whole square plus 9 square 9v square. ஓகேங்களா? ஓகே சார். இது a plus b whole square ஃபார்முலா, இது a minus b whole square ஃபார்முலா. அப்ப என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். 4u square plus 2 into 2 4u 1 square வந்து 1 plus 4v square. கரெக்டாமா? சார். கரெக்டாங்களா? இந்த ஸ்டெப் கரெக்டா? ஓகே சார். நெட்வொர்க் இஷ்யூஸ். a plus b whole square. கரெக்டாமா? ஓகே சார். டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை முடிச்சா ஆன்சர் வந்துடும். இது a minus b whole square ஃபார்முலா. a minus b whole square ஃபார்முலா. அப்ப என்ன கிடைக்கும்? 9u square minus x square plus 2 square 3 6u plus 1 plus 9b square. கரெக்டாடா கண்ணு? ஓகே சார். இது எல்லாத்துக்கும் சைடும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்னாச்சு? 4u square minus 9u square plus 4u plus 6u. ஓகேங்களா? பிளஸ் 1 ரெண்டு பக்கம் இருக்குது. பிளஸ் 1 ரெண்டு பக்கம் கட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? பிளஸ் 1 ரெண்டுக்கு இருக்குது. ஒரே மிஸ்டேக் செக் பண்ணுங்க. ரெண்டுமே பிளஸ் 1 தான் இருக்குது.
ரெண்டுமே +1 தான் நம்ம வருது. ஓ! ஆமா சார். இங்க ஒரு 2 இருக்குது. அந்த 2 என்னாச்சுன்னு நம்ம பார்க்காம விட்டுட்டோம். இந்த 2 என்னாச்சு? 2 4ஆ மாறும் சார். ஸ்கொயர் பண்ணும்போது 4ஆ மாறும்ல. அது எந்த பக்கம் வச்சு ஸ்கொயர் பண்றது? இது லெஃப்ட் சைடு இருக்குதா? ரைட் சைடு இருக்குதா? ரைட் சைடு இருக்குது. ரைட் சைடு இருக்கும்போது 1/4ன்னு வச்சுக்கலாமுங்க. 1/4ன்னு வச்சுக்கோங்க. சரியாம்மா? அந்த 2 ஸ்கொயர் இருக்குதுல்ல? ஓகே சார். அப்போ 1/4ன்னு மல்டிப்ளை பண்ணுங்க. ஏதோ ஒரு பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்போ இது வந்து டிவைட் ஆகாது. இது 2 கட் ஆகாது. இது 1 தான் இருக்கும். சரிங்களா? இது 1 ஏன்னா இந்த பக்கம் வந்து 1/4 டிவைட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இந்த பக்கம் 1/4ன்னு இருக்குது. கரெக்டாம்மா? ஆமா சார். அப்போ இந்த 1/4 இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 16u² plus 16u plus 4 plus 16v². கரெக்ட்டுங்களா? ஈக்குவல் டு 9u² minus 6u. இந்த 1 அப்படியே தான் இருக்கும். நான் கட் பண்ணிட்டேன். 1 அப்படியே இருக்கும். plus 1 plus 9v². கரெக்டா இருக்குண்ணே? இப்போ ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. கரெக்ட் சார். இதையும் மைனஸ் பண்ணா 16 9 7u². 7 யூஸ் 16 6 10 இல்ல 22 வரும். நீங்க இந்த பக்கம் வருதுல 22 வரும். கரெக்ட்டுங்களா? பிளஸ் 22u. கரெக்டாமா? இங்க 4 ஓகே சார். இது 4 1 மைனஸ் பண்ணா பிளஸ் 3. கரெக்டாமா? Again ஆமா இங்க சார். 16 இங்க is 9. 16 9% already putting 7. 7v². கரெக்டாமா? equal to 0. இது வரைக்கும் டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார். அப்ப பேர் பண்ணிக்கங்க. பவர் டிகிரியை பேர் பண்ணிக்கங்க. அப்ப என்னாச்சு? 7 காமன் எடுத்தா u² plus v² plus 22u plus 3 நம்மளுக்கு என்ன z வந்து less than 9. அப்ப less than இங்க less than போடுங்க. Since modulus of z is less than 1, therefore this term is less than 1 என்ட்ரி பண்ணிக்கங்க. சரிங்களா? less than ஓகே சார். less than 0. ஏன்னா less than 0 தான் வந்திருக்குது. அதனால 0 போட்டுக்கங்க. இந்த 7 டிவைட் பண்ணுங்க. 7 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? u² plus v² plus 22/7 into u plus 3/7 is less than 0. சரியாம்மா? ஓகே சார். இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா இங்க பாருங்க x² y² வந்துருச்சு. அதாவது மீனிங் என்னன்னா x² plus y² வந்துட்டாவே இந்த ஈக்குவேஷன் பேரு அதே மாதிரி xy மல்டிப்ளை ஆக கூடாது. யூங்கிற டேர்ம் தான் வருது. அப்ப இந்த டேர்ம் என்னது? சர்க்கிள். இந்த டேர்ம் என்னது? சர்க்கிள். u² plus v² டேர்ம் வந்திருக்குது. இங்க uvங்கிற டேர்ம் மல்டிப்ளை ஆகல. அப்ப the image is circle. ஓகேங்களா? image is ஓகே சார். circle. அப்ப என்னன்னா நம்மளுக்கு z பிளேன்ல யூனிட் சர்க்கிள் வருது. z பிளேன்ல யூனிட் சர்க்கிள் வருது. இதான் வந்து modulus of z equal is less than 1 ஓட சர்க்கிள். அப்ப இங்க என்ன நடக்குது? ஒமேகா பிளேன் சர்க்கிள் வருது. மேபி சென்டர் பாயிண்ட் வந்து மாறுது. சென்டர் பாயிண்ட் எங்கேயும் தெரியாது. ஒமேகா பிளேன் சர்க்கிள் தான் வரும். சரிங்களாமா? இது uv பிளேன். இது த்ரூ ஆரிஜினோட சென்டர். இங்க இந்த பாயிண்ட்ல வரனால இதனோட சென்டர் பாயிண்ட் மாறுது. அதனால வந்து இது வந்து பாயிண்ட்ஸ் மாறுது. சரியா கண்ணு? ஓகே சார். அப்ப கன்க்ளூஷன் இமேஜஸ் வந்து என்ன ஆகுது? சர்க்கிளா ஆகுது. இமேஜஸ் வந்து ஒமேகா பிளேன் என்ன ஆகுது? சர்க்கிளா மாறுது அப்படின்னு நான் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். சோ ஒரு நிமிஷம் பொறுமையா பாருங்க. இது வந்து பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல கேட்டானா இந்த மாதிரி